அனைவருக்கும் வணக்கம். ஆதார் கார்டு வைத்திருப்போருக்கு வங்கி கணக்கில் 50,000. சற்று முன் மத்திய அரசு வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான செய்தியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். உங்களிடம் ஆதார் அட்டை உள்ளதா? அப்படி என்றால் மத்திய அரசிடமிருந்து நீங்கள் 50,000 ரூபாய் கடன் பெறலாம். இதற்கு கூடுதல் உத்தரவாதம் எதுவும் தேவையும் இல்லை. உங்கள் ஆதார் அட்டையை பயன்படுத்தி இந்த கடனுக்கு நீங்கள் இணைய வாயிலாகவே விண்ணப்பிக்கலாம். அல்லது உங்களுக்கு அருகிலுள்ள பொது சேவை மையத்திற்கு காமன் சர்வீஸ் சென்டருக்கு சென்றும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பிக்கும் நடைமுறை மிகவும் எளிமையானது. சிறு வணிகர்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கில்தான் மத்திய அரசு 2020ஆம் ஆண்டில் PM ஸ்வநிதி யோஜனா என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சிறு வணிகர்களுக்கு துணை புரியும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் இன்றும் தொடர்ந்து நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டத்தின் வாயிலாக 50,000 ரூபாய் வரையிலான கடனும் வழங்கப்படுகிறது. உங்களிடம் ஆதார் அட்டை மட்டுமே இருந்தாலே இதற்கு போதுமானது. முதல் கட்டமாக 10,000 ரூபாய் கடன் வழங்கப்படும். இந்த தொகையை நீங்கள் குறித்த காலத்திற்குள் திருப்பி செலுத்தினால் அடுத்த கட்டமாக 20,000 ரூபாய் வழங்கப்படும். அதையும் குறித்த நேரத்தில் திருப்பி செலுத்தினால் இறுதியாக 50,000 ரூபாய் கடனும் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறுவதற்கு நீங்கள் ஏதேனும் ஒரு அரசு வங்கியில் விண்ணப்பிக்க வேண்டும். பெறப்பட்ட கடனை 12 மாதங்களுக்குள் மாத தவணையாக EMI-ஆக நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டும். மத்திய அரசின் இணையதளம் வாயிலாகவும் நீங்கள் மிக எளிதாக விண்ணப்பிக்கலாம். PM ஸ்வநிதி இணையதள போர்ட்டலில் வாயிலாக நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இதற்காக கடன் விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்பிப்பதற்கு தேவையான ஆவணங்களை நீங்கள் முன்னரே தயாராக வைத்திருக்கவும் வேண்டும். KYC மற்றும் OTP சரிபார்ப்பு நடைமுறைகளுக்காக உங்கள் ஆதார் அட்டையுடன் கைபேசி எண் இணைக்கப்பட்டிருக்கவும் வேண்டும். மேலும் நீங்கள் வசிக்கும் நகரின் உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட ஒரு பரிந்துரை கடிதத்தையும் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். உங்களுக்கு அருகிலுள்ள பொது சேவை மையத்திற்கு நேரில் சென்று நீங்கள் இந்த கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறுவதற்கு விண்ணப்பதாரருக்கு குறைந்தபட்சம் 21 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு என்பது கடன் வழங்கும் நிறுவனத்தை பொறுத்து மாறுபடலாம். விண்ணப்பதாரரின் குறைந்தபட்ச வருமானம் 25,000 இருக்க வேண்டும். இந்த தொகையும் அவ்வப்போது வெளியிடப்படும் விதிமுறைகளுக்கு ஏற்ப மாறுபடலாம். இந்த கடனுக்கான வட்டி விகிதங்கள் இந்திய ரிசர்வ் வங்கியின் RBI வழிகாட்டுதலுக்கு இணங்க நிர்ணயிக்கப்படுகின்றன. மண்டல ஊரக வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் மற்றும் அட்டவணையை பயன்படுத்தப்பட்ட வணிக வங்கிகள் ஆகியவற்றில் அந்தந்த வங்கிகளின் தற்போதைய வட்டி விகிதங்களே பொருந்தும். வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் வழங்கக்கூடிய கடனுக்கான வட்டி விகிதங்கள் ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படியே அமையும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.